உலகில் வாழும் சுற்றுலாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஒரு முக்கியமான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த காணொலி. அதாவது இந்த இப்போ வளைகுடா நாடுகளில் வந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த போர் வந்து இன்னும் தீவிரமாகுமா, உலக போராக மாறும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து அறிஞ்சறியாமல் அவங்களோட புரிதலில் நிறைய விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு அந்த மாதிரியான சில நம்பிக்கை இருக்குது. உலக போர் அளவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள், கேஸ் சிலிண்டர், பெட்ரோலியம், இதில் தட்டுப்பாடு ஏற்பட்டு அதனால அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், காய்கறி பொருட்கள், டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில் பஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் அப்படின்றத ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. அது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா மாஸ் சைக்காலஜியை மாறி மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் மைண்ட் செட் ஒரே மாதிரி ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா எண்ணத்துக்கு வலிமை அதிகம் இல்லையா? ஸோ அதனால வந்து அது நிஜமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நம்ம பிரேக் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம ஜோதிடப்படி இதுக்கான காரணங்கள் இருக்கா, லாக்டவுனுக்கான காரணம் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நேற்றிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வந்து லாக்டவுன் வரப்போகுது, எனர்ஜி லாக்டவுன் வரப்போகுது, ஸோ கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, இந்த மாதிரி வந்து விலைவாசி பொருட்கள்லாம் உயரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது பார்த்தா எனக்கு பதட்டமாயிடுச்சு. என்னடா அது இந்தளவுக்கு ஆகுமா அப்படின்னு. ஒரு ஜோதிடராக நான் வந்து கிரகங்களை தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே இருக்கக்கூடிய, நகர்வுகளை கவனிச்சுட்டு இருக்கக்கூடியவர் தான். அதனால் வந்து அந்த வகையில் பார்க்கும்போது அந்தளவுக்கு போகாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களுக்கு நானும் பதட்டத்தை ஏற்படுத்த விரும்பலை. லாக்டவுனுக்கான சுச்சுவேஷன் கண்டிப்பான முறையில் வராது, பஞ்சமும் வராதுன்றதை நான் உறுதியாக சொல்லிடுறேன். அதுக்கான காரணங்களையும் இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி தான் பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் ரெகுலராக வந்து யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து மாத பலன்கள், கிரக பயிற்சிகள் பற்றி பலன்கள்லாம் கொடுத்துட்ருப்பேன். நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து பிப்ரவரி மாத பலன் வந்து ஒரு சேனலுக்கு நான் கொடுக்கும்போது வந்து அவங்கள்ட்ட அந்த சேனலில் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், மக்களுக்கு ராசிக்கான பலன்கள் சொல்லிட்டு பொது பலன்னு சொல்லியிருந்தேன். பொதுவாக வந்து அந்த நேரத்தில் கிரகச்சூழல் எப்படி இருந்துச்சு, அதை வச்சு உலகளாவிய அளவில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்லும்போது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்குமான அந்த 11 நாள் அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கடுமையான கிரக யுத்தம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் ஒரு 6 கிரகங்கள். கிரக யுத்தம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ராசியில் 2 கிரகங்களோ 2க்கும் மேற்பட்ட கிரகங்களோ சேர்றது வந்து கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் சேர்ந்துருச்சு. அப்போயே நான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது கொரோனா டைமில் இருந்ததை விட ரொம்ப கடுமையான கிரக யுத்தம் இது நடந்திருக்கு. ஆனால் லாக்டவுன் போகாது. காரணம் என்னென்னா, குரு வந்து போன தடவை கொரோனா டைமில் குருவும் கிரக யுத்தத்துக்குள்ளே இருந்தார். இப்போ குரு தனிச்சிருக்கிறார். தனிச்சிருந்து அவருடைய பார்வையும் வந்து இந்த 6 கிரகங்களுக்கும், கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய 6 கிரகங்களுக்கும் அவருடைய பார்வையும் கொடுத்துட்ருக்காரு. அதனால் வந்து பெருசாக நம்ம பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். கிரக யுத்தத்தினால பிரச்சனைகள் வராது. சொல்லணும்னா அந்த சந்திர கிரகணம் வந்துச்சு இல்லையா? மார்ச் 3ஆம் தேதி வந்துச்சு. அதுக்கு முன்னதாகவே இந்த கிரக யுத்தம் இருந்தது. அந்த கிரக யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும், குரு பார்வை இல்லை, குருவும் அந்த கிரக யுத்தத்தில் ஒரு கிரகமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக லாக்டவுன் ஆகிருக்கும், லாக்டவுன் விழுந்திருக்கும். அதாவது நோய் பிரச்சனை அந்த கொரோனா டைமில் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு உலகளாவிய அளவில் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உலக போர், நாடுகளுக்கிடையே வந்து போர் ஏற்பட்டு அது உலகளாவிய போராக மாறுறதுக்கான, தேர்ட் வேர்ல்டு வாராக மாறுறதுக்கான அமைப்பு சாத்தியங்கள் எல்லாமே இருக்குதான். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, குரு அந்த கிரக யுத்தத்தில் மாட்டாமல் அவர் தனியாக போய் ஒரு சேஃப் ஜோனில் நின்றுட்டார். அவர் அங்கே நின்று இந்த 6 கிரகங்களுக்கும், அதாவது இந்த கிரக யுத்தத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களுக்கு தன்னோட பார்வையை கொடுத்துட்ருக்கிறார். ஸோ அதனால தான் இந்த போர் வந்து நான் சொன்னது, இது வந்து பெருசாக டெவலப் ஆகாது, லாக்டவுன்ற சூழ்நிலைக்கெலாம் போகாது. கொரோனா காலத்தில் இருந்த 2020 இருந்த காலகட்டத்துக்கெலாம் திரும்ப உலகம் போகாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கான காரணம் குருவுடைய பார்வை. குருவுடைய பார்வை எவ்வளோ வலிமையானது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில். அந்த நிலைப்பாட்டில் இப்போவும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா குருவுடைய பார்வை இன்னமும் அந்த 6 கிரக சேர்க்கை, அந்த 6 கிரகங்கள் வந்து பிரிஞ்சிருச்சு ராசி. அந்த 6 ஒரே ராசியிலேருந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு மற்ற அங்கே இருந்த கிரகங்கள் பிரிஞ்சு செல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறது மார்ச் 3ஆம் தேதிக்கு அப்புறமே கிரகங்கள் மாற்றங்கள், அந்த 6 கிரகங்கள் சேர்க்கைன்றது உடஞ்சி கிரகங்கள் அடுத்தடுத்த ராசிக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டிரான்சிஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த வீரியம் குறைஞ்சிருச்சு. சந்திர கிரகணம் வந்ததுனால, அதுவும் 6 கிரக சேர்க்கை இருந்து யுத்தம் நடந்ததுனால தான் வந்து உலகளாவிய ஒரு முக்கியமான ஒரு நாட்டோட தலைவர், ஈரானுடைய தலைவர் கமேனி வந்து கொல்லப்படுறார். அவருடைய மரணம் வந்து நிகழ்ந்தது.
ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஏன் கல்ஃப் நாடுல, அது வளைகுடா நாடுல ஏன் நடக்குது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வளைகுடா நாடுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான். பிரதானமான கிரகம் ராகு தான். அந்த ராகுவோட அதோடைய பகை கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே ராசிக்குள்ளே இருக்கும்போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கிரக யுத்தம் அப்படின்றது ஏற்படுது. பொதுவாக ராகு குரு சேர்க்கைனாலே போர் தான். ஸோ அது நடக்கும்ன்றது விதிப்படி அது நடந்துச்சு. அதை தாண்டி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, மக்கள் நினைக்கிற மாதிரி, பயப்படுற மாதிரி உலகளாவிய பிரச்சனையாக போகுமானா போகாதுன்றதை நான் சொல்ல வர விஷயம். இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இன்னும் 2 மாதம் இந்த பதற்றம் வந்து இப்படியே தான் இருக்கும், கூட குறைய இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இந்த 30ஆம் தேதி வந்து மன்னிக்கணும், ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து செவ்வாய் வந்து மேஷத்துக்கு வந்துடுவார். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து விலகிடும். அதாவது ராகுகிட்ட வந்து செவ்வாய் வெளிப்பட்டு மீனத்துக்கு வந்து அங்கேருந்து அவர் வந்து அடுத்த மேஷத்துக்கும் வந்துடுவார். ஸோ அதனால் இந்த செவ்வாயோட நகர்வுகள் தொடர்ச்சியாக இருந்துட்டுனா ராகுகிட்ட வந்து விலகி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா போரும் வந்து ஒரு மாதிரி குறைய ஆரம்பிக்கும். இந்த கேஸ் சிலிண்டர்ஸ், அப்புறம் பெட்ரோல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ராகு செவ்வாய் தான். இதில் ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கனால தான் பிரச்சனையும் வருது. இது ரெண்டும் விலகும் போது பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஒரு ஜோதிட கணக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நிம்மதியாக, தைரியமாக, சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் போது யாரும் எதிர்பார்க்காதீங்க, ஆசைப்படாதீங்க. லாக்டவுன்லாம் வரப்போவது கிடையாது, பயப்படாதீங்க. அதை நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். மேலும் மே 26 வரைக்கும் இந்த கால சூழல் இருக்குன்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மே 26ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. தன்னோட உச்ச வீடான கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். ஸோ கடகராசியில் குரு வந்துட்டார் அப்படின்னா வந்து முழு சுபகிரகம் இல்லையா குரு. ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு பலமாக இருக்கிறாரு, அந்த வீட்டுக்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கே நல்லது செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய குடும்பத்துக்குன்னு கூட சொல்லலாம். நல்லது செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழன் தான். ஸோ அந்த வியாழன் வந்து பலமாகிறது இங்கே எல்லாத்துக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லதுன்னும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நல்லது தான். குரு வந்து சுபகிரகமாக வந்து அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு 12 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடகராசிக்குள்ள வரப்போறாரு. அப்படி வரும் பட்சத்தில் உலகத்தில் இருக்க எல்லாரோட மனசுலையும் அமைதியும் சாந்தமும் நிம்மதியும் கிடைச்சிடும். குரு வந்து எல்லாரும் மனசுலையும் அமைதியை கொடுத்து உலக தலைவர்கள் அந்த சண்டைன்னு போயிட்டு இருக்காங்க, போர், அடுத்த நாட்டு மேலே தாக்குதல்றது, அப்பாவி மக்களை கொள்வது, இந்த மாதிரி மனநிலை இருக்க மன்னர்கள் அதாவது தலைவர்களுக்கும் வந்து நல்ல சிந்தனையை கொடுத்து ஒரு அமைதியை கொடுத்து சரி போர் வேணாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல மனநிலைக்கு அவங்களையும் குரு மாற்றிடுவார். அதனால் யாரும் எந்த விஷயத்தை பற்றியும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் தட்டுப்பாடுகள் வேணால் இருக்கலாமே தவிர்த்து உலகத்தை முடக்கிற அளவுக்கான வறுமையோ, பஞ்சமோ, சிக்கல்களோ, லாக்டவுனோ வரப்போகிறது இல்லை அப்படின்றத இந்த காணொலி மூலமா நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், பிப்ரவரி மாதமே இந்த விஷயத்தை நான் கணிச்சு, அதாவது நான் ஜனவரி மாதமே கணிச்சு பிப்ரவரி மாத பலன்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும், லாக்டவுனுக்கு அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அது அவ்வளோதான் தீவிரமாக போகாது. குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம சேஃபாக தான் இருப்போம், பயப்பட வேணான்ற சொல்லியிருந்தேன். இப்போயும் அதே தான் சொல்கிறேன். இந்த பிரச்சனை வந்து மக்கள் ஒருத்தர் பேசி இந்த விஷயத்தை பெருசாக்கிற வேணாம். மாஸ் சைக்காலஜி வேலை செஞ்சிடும். அதாவது எல்லாம் வந்து இந்த விஷயத்தை நடந்தணும்னு பேச என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல நியூஸை சந்திப்போம்.